ஹாப்பி பர்த்டே தளபதி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்க சிஎம் விஜய் சார் அவர்கள். சிஎம் சார் விஜய் சார் அவர்களுக்கு என் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அவர் சிஎம் தளபதி விஜய். ஜோசப் விஜய் எனும் நான். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். மாண்புமிகு முதல்வர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதி விஜய் சார். இப்போ வந்து சிஎம் அப்படிங்கிற போஸ்டிங்கில் இருக்கார். இந்த பிறந்தநாள் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா முக்கியமான அங்கீகாரத்தில் இருக்கார். அவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இப்போ வந்து அவர் சொல்லி வச்ச மாதிரியே அவர் எப்படி பிரச்சாரத்தெல்லாம் மிரட்டி பேசினார், அடுத்து நம்ம தான் 26 அப்படின்னாரு. அதே மாதிரியே சிஎம் ஆயிட்டார். இப்போ அந்த படம் நடிக்கலைங்கிற வருத்தம் 1% கூட இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை இப்போ வந்து 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்டு இருக்காரு. இதே மாதிரி இந்த 5 வருஷம் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நிரந்தரமாக இவர் தான் ஆட்சி அமைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்க சிஎம் விஜய் சார் அவர்கள். தளபதி விஜய் அவர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதி பர்த்டே வருது. ஸோ அதனால் என்னுடைய சார்பாக அவருக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்த்டே கிஃப்ட் அதுவுமா விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களே வந்து பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, சிஎம் அப்படின்ற ஒரு போஸ்டிங் அப்படின்றது. ஸோ சிஎம் சார் விஜய் சார் அவர்களுக்கு என் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் நடிக்கலை அப்படின்றது வந்து வருத்தம் இல்லை. படம் நடிக்காமல் அவர் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தால் வந்து வருத்தப்படலாம். அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை இன்னும் ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்துட்டு இருக்கவங்க மேற்கொண்டு வந்து இனிமேல் நியூஸ் சேனல்ஸ் பார்த்துட்டு ரொம்பவே வந்து மெச்சூர்டாக மாறிடுவாங்க. படம் நடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய பையன் வந்து படம் நடிக்கிறதுக்கு வந்திருக்காரு, படம் டைரக்ட் பண்ண வந்திருக்காரு இல்லையா. கூடிய சீக்கிரம் அவரும் வந்து படம் நடிக்கலாம். இல்லை அவருடைய படங்கள் டைரக்ஷன் மூலியமாகவும் வந்து என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் இருக்காங்க அவருடைய படங்கள் நடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் இனிமேட்டு படம் நடிக்காமல் இருந்தாலும் அவர் படம் இல்லாமல் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இங்கே தமிழ் சினிமாவும் மற்ற சினிமாவும் வராது அப்படின்றத நினைக்கிறேன். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து கருப்பு மூவி. ஸோ சூர்யா அவர்களே அந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் அந்த படத்தில் வைக்கும்போது மற்ற படங்கள்லையும் வந்து அவருடைய ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய விஷயம். தேங்க்யூ. ஜனநாயகன் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அது என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் வந்து தீபாவளி பொங்கல் அப்படின்றது. என்ன தாமதமாக போயிட்டுருக்கு, என்றைக்கு வந்தாலும் அது வந்து தீபாவளி தான். ஸோ ஜனநாயகன் வந்து வரும்போது வரட்டும். நம்ம இப்போதைக்கு அவருக்கு பர்த்டேல விஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. விஷ் ஹாப்பி பர்த்டே விஜய் சார். மாண்புமிகு முதல்வர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் சினிமா நடிக்கலன்னு சொல்லிட்டாரு. ஆனால் டெய்லியுமே இனிமேல் நம்ம சட்டசபையிலையும் சரி, நம்ம வந்து சினிமா மாதிரி தான் டெய்லியும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. இந்த பர்த்டே அவருக்கு ஸ்பெஷல். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு அவருக்கு வந்து ஒரு பர்த்டே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க சிஎம்ங்கிற ஒரு பொறுப்பு. ஸோ வருங்கால நிரந்தர சிஎம்ஏ விஜய் சார் தான். ஸோ அவருக்கு பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நெஞ்சார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அவர் சிஎம் தளபதி விஜய். அவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவரை வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வருஷத்துக்கு நான் டைஹார்ட் ஃபேனாக கேட்குறேன். வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் கொடுங்க, அது மட்டும் போதும். ஆஸ் எ ஃபேனாக அது ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான். பட் ஆனால் பெரிய கிஃப்டாக வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிஎம்மாக. அவர் வந்து இப்போ நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 மாதத்தில் அவர் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி வச்சுருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நாம் இப்போ பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நினச்சது வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. அது ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம இந்தியாவும் நல்லா வளரட்டும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தளபதி அவர்களே. உங்களை வந்து சிஎம் சார்னு சொல்கிறதோட தலைவன் சொல்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் உங்களை சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தேன்னா அந்த டை ஹார்டு குறையாமல் இன்னமும் வந்து அதே ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவல் உச்சியில் தொட்டிருக்கிறீங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்கள் டெடிக்கேஷனும் உங்கள் ஹார்ட் ஒர்க் இதெல்லாமே தான். அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா யாருமே பண்ண முடியாத சாதனையை இன்றைக்கி சிஎம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டோடு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கீங்க. ஸோ ரியல் கெரியரின் உச்சம் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். அது வந்து பார்த்தோன்னா உங்களை நான் என்னோடய தலைவர் சொல்லிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தோன்னா உண்மையிலுமே வந்து பார்த்தோன்னா கோடி பெருமைப்படுறேன். நீங்கள் தான் வந்து பார்த்தோன்னா ரியல் தலைவா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு பிறந்தநாள் நல்ல சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா இன்னும் இதோட பயங்கரமாக வந்து பார்த்தோன்னா
மொத்த தமிழ்நாடே மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக தலைவர் செய்வார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஹாப்பி பர்த்டே தளபதி. அவர் இனிமேல் படம் நடிக்க மாட்டேங்குது, அதை பற்றி என்ன தெரியும்? இல்லை, அவரோட ஃபேன் தான் நான். படம் நடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. படம் நடிச்சிருந்தா ஓகேவாக இருக்கும். மற்ற பர்த்டேயோட இந்த பர்த்டே ஸ்பெஷல். ஆமாம், சிஎம்மாக இருக்காரு, அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இப்போ இந்த பர்த்டேல அவர் எந்த திட்டம் அறிவிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த திட்டம் இப்போ சொல்கிற திட்டத்தை நல்லா அறிவிச்சாவே போதும், நல்லா பண்ணால் போதும். அவர் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஆல் தி பெஸ்ட். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய இளைய தளபதி இப்போ வந்து பார்த்தோன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் சி. ஜோசப் விஜய். ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா.